ஆத்தா வந்திருக்கேன்டா. ஏன்டா அப்படி பண்ணீங்க? ஏன் அப்படி பண்ணீங்க? ஊரை காக்குற என் சந்நிதிய காக்க தவறிட்டீங்களா? ஆத்தா கோவத்துக்கு ஆளாயிட்டீங்க. உங்களை அழிக்காம விட மாட்டேன்டா. ஆத்தா, தெரியாம தப்பு நடந்துருச்சு. எங்களை மன்னிச்சிடு. ஊரை பழி வாங்கிடாத. உன் சன்னதியே கதின்னு கிடக்கிற எங்களை கை விட்டுறாத. சிலைய திருந்தவங்க எங்கேயும் போல. கூடவே தாண்டா இருக்காங்க. கண் எதிர்க்கவே தாண்டா இருக்காங்க. ஆத்தா, இந்த பாவத்தை பண்ணது யாரு? இந்த ஊரை பலி கொடுக்க நினைச்சது யாரு? உன் கண்ணால அவங்கள காட்டு தாயே. என் சன்னதிக்கு வந்து என் சிலையிலேயே கை வைக்கிறியா? என்ன ஆத்தா சொல்ற? ஆமாண்டா, சிலைய திருந்தது இந்த அம்மா தான். என்ன ஊர் எல்லையை தாண்டி தூக்கிட்டு போறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. விட்டுறாதீங்கடா. என் உடம்பெல்லாம் எரியுதுடா. என்னை எல்லை தாண்டி எடுத்துட்டு போயிட்டா இந்த ஊருக்குள்ள என் காலடி திரும்ப படாதுடா. இந்த ஊரை அழிஞ்சு போயிருண்டா. பாத்தீங்களா, நான் சொல்லும் போது கூட யாரும் நம்பல. நாமெல்லாம் கண்கண்ட தெய்வமா வணங்குற அந்த ஆத்தாவே வந்து சொல்லிட்டான் இவங்க தான் திருடினாங்கன்னு. இப்போவாவது நம்புறீங்களா? ஏயா ஆத்தாவே சொல்லிட்டா, இதுக்கு மேல ஏயா அமைதியா இருக்கீங்க? இத பாருங்கம்மா, நீங்க தான் சிலை எடுத்தீங்கன்னு ஆத்தாவே சொல்லிட்டா. இனி எங்களை ஏமாத்த முடியாது. மரியாதையா சிலை எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க. பெரிய எடுத்த அம்மான்னு பார்த்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்களே. இதுக்காக தான் ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. சும்மாவா தேடி வந்து நல்லது பண்ணுவாங்க? எல்லாம் ஆத்தா சிலையை திருடுறதுக்கு தான். இங்க பாருங்க, இப்போ அந்த சிலை எங்க இருக்குன்னு சொல்லல. யாரும் இங்க இருந்து முழுசா ஊர் போய் சேர முடியாது. ஒழுங்கா சொல்லிருங்க. ஏங்க, நீங்க எதுக்குங்க இவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? சாமி சிலையை திருடின இவங்கள சும்மா விடக்கூடாது. இப்பவே தண்டனை கொடுத்து ஆகணும். டேய், நீ போய் அந்த முள் சவுக்கு எடுத்துட்டு வாடா. போடா. ஐயா, நீங்களாவது சொல்லுங்கய்யா. எங்க சித்தி எந்த தப்பும் பண்ணல. அவங்க மேல வேணும்னே பழி போடுறாங்கய்யா. ஊரே ஒன்னா நிற்கும் போது நான் என்ன தம்பி பண்ண முடியும்? இங்க பாருங்க, எங்க சித்தி எந்த தப்பும் பண்ணல. அவங்கள தண்டிச்சிடாதீங்க ப்ளீஸ். அவங்கள விட்டுருங்க. டேய், என்னடா பாத்துக்க?